ஹாய் ஹலோ ரீடர்ஸ். நான் இப்போ உங்களுக்கு யாரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்காக விஷயத்த சொல்ல போகிறேன். டிகேஷ்ல வந்து தான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இவரோட நாவல் வந்து பிரைட் புக் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், ஆஸ்லே வந்து அவரோட நாவல் வந்து பாயிண்ட் கவுண்டர் பாயிண்ட். அதில் வந்து யாரை மாடலாக ரெஃபர் பண்ணியிருப்பாருன்னா டிகேஷ் லாரன்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. எந்த கேரக்டர் அப்படின்னா மார்க் ராம்பேன் அப்படின்ற கேரக்டரில் சொல்லியிருப்பாரு. தேர்ட் பாயிண்ட், லேடி சார்ட்டரில் அவரோட நாவலை வந்து பப்ளிஷ் பண்ணது யாருன்னா டிகேஷ் லாரன்ஸ் 1918 இட்டாலியில் பப்ளிஷ் பண்ணேன். பட் ஆனால் லண்டனில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஓவர் செக்ஷுவல் டிஸ்கிரிப்ஷனால் அதை வந்து தடை செஞ்சுருப்பாங்க. ஆஃப்டர் 1961 அப்புறம் தான் லண்டனில் பப்ளிஷ் ஆகிருக்கும். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபாதர் இஸ் கோல் மைனர். இவரோட ஃபாதர் வந்து கோல் மைனர், அதாவது இந்த சுரங்கத்தெலாம் வந்து வேலை செய்கிறவங்க, நிலக்கரி வந்து எடுக்கிறதுக்கு சுரங்க வேலை தான் செய்கிறவங்க வந்து நம்ம வந்து கோல் மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா, சன்ஸ் அண்ட் லவ்வர்ஸ், அதாவது 1913 வந்து இவர் எழுதியிருப்பாரு. அந்த நாவலில் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஹி யூஸ் இடிபஸ் காம்ப்ளெக்ஸ். இடிபஸ் காம்ப்ளெக்ஸ் மீன்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, பாய் பேபி வந்து அவங்களோட மதர் மேலே ஓவர் அஃபெக்ஷனாக இருக்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா இடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து சன்ஸ் அண்ட் லவர்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவரோட நாவல் வந்து த லாஸ்ட் கேர்ள் வந்து அவார்டு வாங்கியிருக்கோம். என்ன அவார்டு வாங்கியிருக்கோம்னா ஜேம்ஸ் டெய்ட் பிளாக் மெமோரியல் பிரைஸ் அப்படின்ற அவார்டு வந்து இவர் வந்து அந்த லாஸ்ட் கேர்ள் அப்படின்ற நாவலுக்காக அவார்டு வாங்கியிருப்பாரு. தேங்க்ஸ் டு ஆல்.